ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிகேஆர் vlogs. ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட் ஸ்பெஷலாக நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு எப்படி பூரி செய்கிறது, ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு இதை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் இருந்துட்டு, ஓகே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அந்த தட்டினதை எடுத்து நம்ம இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே அந்த சவுண்டு, அதோடைய ஸ்மெல் எல்லாமே வந்து வாவ் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து கறிவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது எல்லாமே சூட்டில் போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு. இந்த பூரி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பச்சை மிளகா தான் காரமே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5-6 பச்சை மிளகா வந்து இந்தமாரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சு நல்லா கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு என்ன ஒரு டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்தமாரி மசாலா ஐட்டம்ஸு இல்லை இந்த மாதிரிலாம் நம்ம எதனா செய்ய போகிறோம்னா நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ வெங்காயத்தை வந்து நான் 3 to 4 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 to 5 பீப்புள் சாப்பிட்லாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது கொஞ்சம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் அது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மாதிரி வெங்காயம் வதங்கும் போதே நம்ம அதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டுடணும். ஸோ இந்த மாதிரி கல்லுப்பு போடுறதுனால வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு வேணும்னா தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒன்று, பெருசாக இருந்தால் ஒரு ஹாஃப் தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தக்காளி சேர்க்காம தான் பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மூடி ஒரு ஸ்லோவில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒரு 7 to 8 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. வீக்கெண்டில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லாம் இருந்தாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஊட்டி விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எண்ணெயில் போட்டது, அது இல்லாமல் இந்த காம்பினேஷன் எப்பயுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் போகும். நம்ம செஞ்சு மட்டும் வச்சுட்டு அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்க கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல் உரித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீக்கெண்டில் நம்ம மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க நம்மக்கிட்ட வந்து 11 o'clock போல் இல்லை வந்து அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் மத்தியானம் வரைக்கும் அவங்க ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அவங்களோட ஸ்டொமக்கு. வெங்காயத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வச்சுருந்த பொட்டேட்டோ இருக்குது இல்லையா, அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து இந்த ஆனியனோட போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு இவ்வளோ தான் தண்ணின்னு கிடையாது. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண அது உங்களுக்கே தெரியும் எந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு திக்காக வேணும்னா இதே மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் வேணும்னா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கும் போதே நம்ம வந்து அதோடைய உப்பு, காரம் இது எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாவுடைய காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ காரம் பத்தலைன்னா ஊற்றின ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி எதனா உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா உப்பு, காரம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதை மூடி போட்டு ஒரு ஸ்லோவில் ஒரு 5 minutes நம்ம வச்சுப்போம் அதை. ஸோ ஆஃப்டர் 5 minutes நம்ம மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எம்மி, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்சிச்சு. நம்ம பூரி செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு அது ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும். பூரி செய்கிறதுக்கு மாவு எடுத்தாச்சு. இப்போ நான் எடுத்திருக்க மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 kids 2 adults சாப்பிட்ற மாதிரி. ஸோ மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, ஸோ இது ஒரு டிப்ஸ்னால், இப்போ மாவில் உப்பு போடும்போதே நீங்கள் வந்து ஒரு 2 to 3 tablespoons ஆஃப் ஆயில் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் உங்களுக்கு. எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக அந்த சால்ட் ஃபுல்லாக அதில் மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு வச்சுப்போம். இப்போ தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். பாத்திரத்தில் எதுலேயுமே ஒட்டலை பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த டைமில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம், பூரிக்கு தேவையானது எல்லாத்தையுமே.
இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு எப்பயுமே மாவு பெசஞ்சு அத வந்து நம்ப ஒரு ஊற வைக்கக்கூடாது. செஞ்சு உடனே நம்ம வந்து அத போட்டு எடுத்துடணும். இதே சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சு அத நம்ம வந்து மூடி போட்டு வச்சிருப்போம். பட் ஆனா பூரிக்கு அந்த மாதிரி தேவையில்ல. ஸோ இந்த மாரி கொஞ்சமா எப்பயுமே பூரி வந்து அந்த சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கொஞ்சமா எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாரி மாவு அது மேல போட்டுட்டு, இந்த மாரி நல்லா தரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கா எடுத்துக்கோங்க. எப்பயுமே தின்னா எடுத்தீங்கன்னா, அது பூரி எழும்பாது. ஸோ இந்த மாரி கொஞ்சம் திக்கா எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பூரி எடுத்து அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா எழும்பும் பூரி. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூரி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு. இப்போ நமக்கு பூரியும் ரெடி, மசாலாவும் ரெடி. ஸோ பூரி உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.